கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் விஷச்சாராயம் குடித்த 100க்கும் அதிகமானோர் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கிறார்கள். அவர்களின் நிலை எப்படி உள்ளது என்பது குறித்து செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், தற்பொழுது 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் இருக்கிறாங்க. அவங்களோட நிலைமை எப்படி இருக்கு? அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் கொடுக்கப்பட்டு வருது? அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள்ல இருந்து மருத்துவர்கள்லாம் போதுமான அளவிற்கு இங்க வந்து சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. போதுமான அளவிற்கு டாக்டர்ஸ், செவிலியர்ஸ்லாம் இருக்கிறாங்களா? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை அரசு சுகாதாரத்துறை எப்படி ஹேண்டில் பண்றாங்க? செய்தியாளர் அன்பரசன் கூறியது போல இந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த கள்ளசாராய வியாபாரிகள் மற்றும் மெத்தனால் கடத்தியவர்கள் கைது நடவடிக்கை ஒருபுறம் சிபிசிஐடி போலீசார் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருந்த போதில் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருக்கு. அதாவது மொத்தமாக 196 பேர் பாதிப்பு ஏற்பட்டு அதில் தற்போது வரைக்கும் சேலம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, ஜிப்மர் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 54 அதிகரிச்சிருக்கு. இது மேலும் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு சேலம், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம், பாண்டிச்சேரி மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. கள்ளக்குறிச்சி மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் 89 பேர் சிகிச்சையில் இருக்காங்க. சேலம் மருத்துவமனையில 31 பேர் சிகிச்சையிலும், அதே போல விழுப்புரம் அரசு மருத்துவமனையில 2 பேர், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில 17 பேர், இப்படி தொடர்ச்சியா அந்த பகுதியிலும் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மருத்துவமனையிலுமே தீவிர கண்காணிப்புல தான் வைக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியா அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்கான மருத்துவ குழுவினரும் தயார் நிலையிலேயே இருக்கிறாங்க. 24 மணி நேரமும் இவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். இதுவரைக்கும் 8 பேர் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில இந்த மரணங்களும் ஒரு பக்கம் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அடுத்தடுத்த உயிரிழப்புகள் சற்று, அதாவது கால இடைவெளி குறைந்து இருந்தாலுமே கூட அந்த உயிரிழப்பு அப்படிங்கிறது மேலும் அதிகரிக்குமோ அப்படிங்கிற அச்சமும் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு சிலர் கவலைக்கிடமான நிலையில தான் தொடர்ந்து சிகிச்சையில இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக கடந்த புதன்கிழமை தொடங்கிய இந்த உயிரிழப்பானது இதுவரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கருணாபுரம் மற்றும் 9வது வார்டுக்கு உட்பட்ட மாரியம்மன் கோவில் தெரு, காட்டுநாயக்கர் தெரு, ஜோதி நகர் உள்ளிட்ட பகுதியில இதுவரைக்கும் அந்த மக்களோட அழுகுரல் ஓயல அப்படின்னே சொல்லலாம். சிகிச்சை பெற்று வருபவர்கள் நலமோடு வீடு திரும்பணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான முயற்சிகள்ல மருத்துவ குழுவினரும் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த அதிகமான பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய கருணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில், சுற்று வட்டார பகுதிகளில் சுகாதார குழுவினர் வந்து முகாமிட்டு அந்த பகுதியில் வேறு யாருக்கேனும் பாதிப்பு ஏற்படுகிறதா, அதாவது நேற்று பார்த்தோம் கிட்டத்தட்ட 40 பேர் வீட்டில் பதுங்கி இருந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஏற்கனவே அந்த விஷசாராயத்தை அறிந்தவர்கள் தான். ஆனா வெளியில சொல்ல தயக்கப்பட்டுட்டு லேசான உடல் உபாதை அப்படிங்கிற காரணத்தினால வீட்டிலே இருந்திருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் வீடு வீடா சென்று சுகாதார குழுவினர் அவர்களை கண்டறிஞ்சு அவங்கள மருத்துவ பரிசோதனைக்கு உடனடியாக உட்படுத்தி அவர்கள் வந்து விஷசாராயம் அறிந்து இருப்பது தெரிய வந்தால் உடனடியாக அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கும் பணியிலும் ஈடுபட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இனி வந்து எந்த இந்த உயிரிழப்பானது இனி ஒன்று கூட அதிகரிக்க கூடாது அப்படின்னு மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கான முயற்சியில மருத்துவ குழுவினரும் ஈடுபட்டு இருக்காங்க. ராதா, தற்பொழுது வரைக்கும் 54 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த உயிரிழப்பின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வகையில மருத்துவ குழுவினர் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருக்கிறாங்க. சோதனைகள், தீவிர சிகிச்சை, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்.